ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கணக்கு கசப்பல்ல கற்கண்டு. நான் உங்கள் கணேசன். ஸ்பெஷல் டெட்டுக்காக தயாராகிட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போட்ட மார்க் டெஸ்ட் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி மார்க் டெஸ்ட் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் கான்செப்டில் நம்ம லேக் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மார்க் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அப்படி நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? மார்க் டெஸ்ட் 2 இது. சரி, இப்போது நட்பு எண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நட்பு எண்கள், அந்த 2 எண்கள் என்னங்கிறது, முதல் நட்பு எண்கள் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 220 284 இந்த 2 எண்களை தான் நட்பு எண்கள் அப்படின்னு நம்ம முதல் வரக்கூடிய செட்டு இந்த 2 எண்கள் தான். நம்ம பித்தகரஸ் எண்கள் படிச்சிருக்கோம், ராமானுஜம் எண்கள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நட்பு எண்கள் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னன்னு சொன்னோம்னா, இதனுடைய வகுத்திகள்லாம் எடுத்துக்கணும், அதில் 220 மட்டும் விட்டுறணும். இதோட வகுத்திகள்லாம் எடுத்துடணும், அதில் 284 மட்டும் விட்டுறணும். அப்படி விட்டுட்டு கூட்டி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 220 எதெல்லாம் வகுக்கும்னா, 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்காது, 4 வகுக்கும், 5 வகுக்கும், 10 வகுக்கும், 11 வகுக்கும், 22 வகுக்கும், 20 வகுக்கும், 20 வகுக்கும், 22 வகுக்கும், அப்புறம் 44 வகுக்கும், அப்புறம் 55 வகுக்கும், அப்புறம் 110 வகுக்கும், அப்புறம் கடைசியாக வர்றது அந்த 220 அதை வகுக்கும். அதை விட்டுலாம். சரி, இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? 3 7 12 13 15 19 24 4 மீதி 2 3 4 6 8 12 17 1 18 8 மீதி 1 2. ஆஹா, பாருங்களேன், 284 வந்துருச்சு. மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிற மாதிரி 284 வந்துருச்சு. சரி, இப்போ இதோட வகுத்திகள்லாம் எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் வகுக்கும் பாருங்கள். 1 வகுக்கும், 2 வகுக்கும், அப்புறம் 4 வகுக்கும். இதுக்கப்புறம் வேறு வகுப்பியில் கிடையாது. இதுக்கப்புறம் பாருங்களேன், 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வகுக்காது. 5 6 எதுவுமே வகுக்காது. 7 பார்த்தா 28 7 வகுப்புற மாதிரி தெரியும், வகுப்படாது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், 71 அப்படிங்கிற பகா எண்ணால் தான் இது வகுப்படும். அதுக்கப்புறம் இதில் பாதி எவ்வளவுங்க, 142ஆல் இது வகுப்படும். அதுக்கப்புறம் 284 தான் வரும், நம்ம அதை விட்டுருவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போம். 3 7 8 2 10க்கு 0 மீதி 1, 8 4 12க்கு 2 மீதி 1 2, 220. ஆஹா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? 220ஓட வகுத்தியெல்லாம் கூட்டினோம்னா 284 வருது, 284 வகுத்தியெல்லாம் கூட்டினோம்னா 220 வருது. அதனால தான் இந்த 2 எண்களையும் நட்பு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இந்த மாதிரி நம்ம படித்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம மேத்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே தமிழ் எழுத போகிறோம், இங்கிலீஷ் எழுத போகிறோம், அடுத்து சயின்ஸ் எழுத போகிறோம், சைக்காலஜி எழுத போகிறோம். நான் இப்போ இடையில அங்கங்கே லைட்டாக ஒரு டச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம மேத்ஸ் படித்தோம்னா மேத்ஸ் நமக்கு எ பீஸ் ஆஃப் கேக், அதாவது ஈஸி. பீஸ் ஆஃப் கேக்குங்கிறது அந்த ஃப்ரேஸ் எதை மீனிங் பண்ணுது அப்படின்னா ஈஸி அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த மாதிரி நம்ம படித்து மேத்ஸை ஈஸி பண்ண போகிறோம். பாருங்கள், கொஸ்டின்குள்ளே போயிடலாங்களா? நம்ம மேத்ஸுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் பித்தாகரஸின் மூன்றன் தொகுதி எது அல்ல? எது மூன்றன் தொகுதி அல்லன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது பித்தாகரஸினுடைய மூன்றன் தொகுதி அப்படின்னா, இதில் எது பெரிய நம்பர் அதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும், மற்ற 2 எண்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு அது கிடைக்கணும். செக் பண்ணி பார்க்கணும், எல்லா எண்களையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த 17 பார்க்கலாம். 17 ஸ்கொயர் 289, 15 ஸ்கொயர் 225, 8 ஸ்கொயர் 64. கரெக்டாக வருது. இது 2 ஆட் பண்ணால் கரெக்டாக வருது. அப்போ இது பித்தாகரஸினுடைய மூன்றன் தொகுதி. இது செக் பண்ணி பாருங்கள். இதில் பெரிய நம்பர் 15 ஸ்கொயர் 225, அதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். சின்ன நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்கள். 13 ஸ்கொயர் 169, 12 ஸ்கொயர் 144. இது நிச்சயமாக இது நாட் ஈக்குவல். இது கூட்டும் பொழுது உங்களுக்கு 300க்கு மேலே போயிடுது, இங்கே 225 தான் வருது. ஸோ அப்போ இது நாட் ஈக்குவல். அப்போ இதுதான் பித்தாகரஸினுடைய மூன்றன் தொகுதி அல்ல. இந்த 2 நம்பர் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏதோ ஒரு சிங்கிள் ஆன்சர் தான் இங்கே இருக்க போகுது. அடுத்து நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷனுக்காக இந்த 2 நம்பர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் 50 ஸ்கொயர் நமக்கு 2500,
40 ஸ்கொயர் வந்து 1600, 30 ஸ்கொயர் வந்து 900. 16 9 25 சரியாக வந்துச்சுங்களா? இப்போ பாருங்கள், இதில் 51 ஸ்கொயர் 51 நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க, 2601 வரும். 45 ஸ்கொயர் அது வந்து நமக்கு 2025 வரும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு எண் 5ஆல் முடியுதுன்னா அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 5 ஸ்கொயர் வந்து 25, 4க்கு அடுத்த நம்பர் 5, அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4 5 20. ஸோ 2025. 24 ஸ்கொயரை நம்ம மனப்படமாக வச்சுருக்கிறோம், அதாவது 576. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வந்துடுது 2601 வந்துடுது. கரெக்ட். அப்போது இதில் வந்து எது மூன்றன் தொகுதி அல்ல அப்படின்னா இந்த செட்டு தான் மூன்றன் தொகுதி அல்ல. ஸோ இதுக்கு பதில் எந்த நம்பர் வந்திருந்தால் இங்கே கரெக்டாக இருந்திருக்கும்? இங்கே வந்து 5ங்கிற ஒரு எண் வந்திருந்தால் இதுவும் வந்து பித்தகரஸ் ட்ரிப்லெட்டாக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம செக் பண்ணி கவனமாக எழுதணும். அப்போ பித்தகரஸின் மூன்றன் தொகுதி அல்ல என்பது இதுதான் ஆன்சர். சரிங்க. படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்திலிருந்து எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி காணும். இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் நமக்கு 3 கோணம் கூட்டோம்னா நமக்கு 180 டிகிரி அப்படிங்கிறது முக்கோணத்துடைய பண்பு. ஸோ இந்த 3 கோணத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது செங்கோணத்துக்கான குறி. சரிங்களா? இப்போ நம்ம அந்த 3 கோணத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னென்னு தெரிய போகுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே 90 ப்ளஸ் ஒரு 29 ப்ளஸ் 2x + 1 ஈக்குவல் டு நமக்கு வந்து 180 கிடைக்குது இல்லைங்களா? அப்போது நமக்கு இங்கே பாருங்கள், இது என்ன வருது 119. அப்போ இங்கே ஒரு 2x + 1 ஈக்குவல் டு 180. அப்போ 120 + 2x ஈக்குவல் டு 180. அப்போ 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 120, அதாவது 60. அப்போ x ஈக்குவல் டு நமக்கு 30. x ஈக்குவல் டு 30. சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 30 டிகிரி தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 30 60 + 1 61 61 இந்த கோணம் வந்து 61. இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும் நம்ம 61 எழுதணும். ஆனால் அவங்க எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கணும். நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சரை கரெக்டாக நம்ம எழுதணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாஸ்கல் முக்கோணத்தில் 5வது சாய்வு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்காக நம்ம பாஸ்கல் முக்கோணமே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பாஸ்கல் முக்கோணம் எப்படி போகுது பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் 1, அப்புறம் 1 1, அப்புறம் 1, இந்த 1 1 ஆட் பண்ணி இங்கே 2, இந்த சைடில் போகிற நம்ம 1 1 வரும். சரிங்களா? சென்டரில் வந்து இந்த 2 நம்பர் ஆட் பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2 3 3, இது 1 3 ஆட் பண்ணால் 4, 3 3 ஆட் பண்ணால் 6, 1 3 ஆட் பண்ணால் 4. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போகிறது தான் பாஸ்கல் முக்கோணம். இதில் வந்து சாய்வு வரிசை 5வது சாய்வு வரிசை. இது முதல் சாய்வு வரிசை, இது 2வது சாய்வு வரிசை, இது 3வது சாய்வு வரிசை, இது 4வது சாய்வு வரிசை, இதுதான் 5வது சாய்வு வரிசை. இந்த சாய்வு வரிசை என்ன பொது வித்தியாசம்? அந்த 5வது சாய்வு வரிசை நமக்கு எப்படி போகுது? 1 5 15 35 இப்படி தான் போகுது. இந்த பொது வித்தியாசம் இங்கே என்ன வருதுங்க? இங்கே வந்து +4 ஆட் ஆகுது, இங்கே வந்து +10 ஆட் ஆகுது, இங்கே வந்து +20 ஆட் ஆகுது. அப்போ நமக்கு எப்படி வித்தியாசம் போகுதுங்க? 4, 10, 20, எட்ஸெட்ரா இப்படி நமக்கு போகுது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குங்க? இந்த ஆன்சர் பி ஆன்சர் தான் கரெக்ட். 4, 10, 20. சரிங்களா? பாஸ்கல் முக்கோணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்கல் முக்கோணத்தில் இந்த வரிசையில் கூடிய எண்கள் கூட கேட்பாங்க. சப்போஸ் வந்து 5வது வரிசையில் என்ன இருக்குது? 1 2 3 4. 5வது வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு அந்த பாருங்கள். 5வது வரிசையில் என்ன? 1 4 6 4 1. இதுதான் 5வது வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள். 6வது வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன? வரிசையை சொல்லுங்கள் அப்படின்னா 1 5 10 10 5 1. இது 6வது வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள். பாஸ்கல் முக்கோணங்கிற வார்த்தை வந்துட்டாலே நம்ம அந்த முக்கோணத்தினுடைய எண்களெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அழகாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வட்டப்பரிதியின் மீது ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம வட்டத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் ஈஸி. பாருங்கள், ஒரு வட்டம். சரிங்களா? இந்த வட்டத்தில் நம்ம என்னவெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி, இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த பரிதிக்கிறைய உள்ள தூரம், இதுதான் வந்து ஆரம். வட்டத்தின் மையத்திற்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம ஆரம்னு சொல்கிறோம். வட்டப்பரிதியின் மீது ஏதேனும் 2 புள்ளியில சேர்க்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நான் வட்டப்பரிதி. ஆனால் இது மையப்புள்ளி வழியாக செல்வதனால் இதற்கு பேர் விட்டம். இதுக்கு பேர் விட்டம். சரிங்களா? இப்போ வட்ட வில் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆரத்தை இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் வட்ட வில்.
சரிங்களா? இது வட்டவில். அது வட்டக்கோண பகுதியிலே ஒரு வில் இருக்குங்களா, இதுதான் வட்டவில். சரி, இப்போ நமக்கு என்ன விஷயம் கேட்குறாங்க, வட்டப்பகுதியின் மீது ஏதேனும் இரு புள்ளியில் இணைக்கும் கோட்டு துண்டுக்கு என்ன பேர்? ஆரமா, விட்டமா, நானா, வட்டவில்லா? நமக்கு தேவையான ஆன்சரு நான். சரிங்களா? அது மிகப்பெரிய நான் தான் நமக்கு விட்டம். அவங்க மிகப்பெரிய நான், வட்டத்தினுடைய மிகப்பெரிய நான் என்று கேட்டால் நம்ம விட்டம் அப்படிங்கிறத எழுதணும் இந்த நேரத்தில். வரைபடத்தில் நிகழ்வெண் பரவலை குறிக்கும் கோட்டு வரைபடம். நிகழ்வெண் பரவலை குறிக்கக்கூடிய ஒரு கோட்டு வரைபடம். ஒரு வரைபடம் இருக்குது, அதில் அந்த நிகழ்வெண் மட்டும் பரவல், அதோட நிகழ்வெண் வந்து எப்படி பரவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணால் அதுக்கு பேர் நிகழ்வு பலகோணம். அதை பட்டையாக வரைபடம், அதான் வந்து நிகழ்வு செவ்வகம். அந்த நிகழ்வு செவ்வகத்தினுடைய அந்த மையப்புள்ளியில் நினைச்சு அதெல்லாம் ஒரு கோடு போட்டு இப்படி ஜாயின் பண்ணோம்னா நிகழ்வு பலகோணம். 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. சரிங்களா? 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் புக்கில் இருக்குது நிகழ்வு பலகோணம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பெறும். ஒரு குவிந்த பலகோண வடிவில் 20 உச்சிகளும் 30 விளிம்புகளும் உள்ளன எனில் அதன் முகங்களின் எண்ணிக்கை. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது என்னென்னா ஆய்லரோட சூத்திரம். இது வந்து நமக்கு முப்பரிமாண வடிவங்களில் வருது. இது சின்ன கிளாஸ்லேருந்தே வரும். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து ஒரு கனசதுரம், கனசெவகம், அதுக்கு வந்து எத்தனை உச்சிகள், எத்தனை விளிம்புகள், எத்தனை வந்து முகங்கள் அப்படிங்கிறது வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து ஒரு சூத்திரத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஆய்லர். சரிங்களா? இப்போ ஆய்லரோட அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆய்லரோட ஃபார்முலா பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நான் ஒரு 5 அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 5 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 5ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சதுக்கப்புறமா 2 கோடு போடுங்க. ஒரு கோடு இங்கே ப்ளஸ்ன்னு போடுங்க, இன்னொரு கோடு இங்கே போடுங்க. ஈக்குவல் டு 2ன்னு எழுதுங்க. இதுதாங்க ஆய்லரோட சூத்திரம். F + V - E = 2. Fனா ஃபேஸு, முகங்கள், Vனா வெர்டெக்ஸ், எத்தனை உச்சிகள் இருக்குது, ஈனா எட்ஜு, எத்தனை எட்ஜ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதனுடைய முகங்களையும் அதனுடைய உச்சிகளையும் கூட்டி அந்த விளிம்புகளை கழிச்சோம்னா நமக்கு வந்து 2 அப்படிங்கிற ஆன்சர் வருது. இதைத்தான் ஆய்லர் கண்டுபிடிக்கிறாரு. இதைத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். இது டைரெக்டாக கூட உங்களுக்கு கேட்கலாம், ஆய்லருடைய சூத்திரம் எதுன்னு சொல்லிட்டு இதை மாற்றி மாற்றி இந்த வரிசையை மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திரும்ப ஒரு முன்னாடி சொல்லிக்கிறேன். FIVE, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். அப்படி எழுதி பழகிக்கங்க. இப்போ நம்ம வந்து இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 20 உச்சிகள் அப்படின்னா இந்த வீக்கு பதிலாக 20. சரிங்களா? 30 விளிம்புகள், அப்போ மைனஸ் எட்ஜு தான் விளிம்பு, ஈக்குவல் டு 2. அப்போ எத்தனை கேட்குறாங்க, அதில் முகங்களின் எண்ணிக்கை காண்க. அப்போ முகங்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது, எக்ஸு. சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குங்க, இந்த ப்ளஸ் 20 மைனஸ் 30 கூட்டினா எவ்வளவு, -10 ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 2 12. இந்த -10 அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 10 மாறும், 12. அப்போ 12ங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். இது நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். பின்வற்றுள் எது விகிதமுறு அல்ல? சரிங்களா? சரி, அப்போ போன வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ளோவில் விகிதமுறு எண்களை வந்து அல்குவாரிஸ்மி சொல்லியிருப்பான்னு சொன்னால், அது வந்து விகிதமுறா எண்களை தான் அவர் காது கேளாத எண்கள் அப்படின்னு சொல்லி அல்குவாரிஸ்மி வந்து சொல்லியிருப்பார். விகிதமுறா எண்கள் வந்து அதாவது காது கேளாமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது வந்து சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பரு, அதனால் வந்து அவர் காது கேளாததுக்கு அதுக்கு வந்து அவர் உருவப்படுத்தியிருப்பார். சரிங்களா? அப்போ விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு நம்பர். ஒரு நம்பருக்கு வந்து காது கேளாதுன்னு சொல்கிறது இங்கிலீஷில் நம்ம வந்து இதை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன சொல்லுவோம், பெர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம போகும்பொழுது இப்போ வந்து √4, இதோட ஆன்சர் வந்து 2. சரிங்களா? 2/3 இங்கே பாருங்கள், 2/3 சுருக்குனா என்ன வரும், 2ல் இல்லை 0.20ல் R3 18, மீதி 2 20ல் R3 18, R3 18, R3 18 கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எண் வந்து திரும்ப திரும்ப வந்து இது வந்து விகிதமுறு எண் தான். இந்த மாதிரி கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டு இருந்தாலும் அதுவும் விகிதமுறு எண் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஏதாவது ஜெட் வேல்யூ ஒரு 3 நம்பரோ 2 நம்பரோ ஒரே டைமில் சேர்ந்து ரிவர்ஸ் ஆகிட்டே போயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரும் சுற்றிகிட்டே போயிடுச்சுன்னா அதுக்கு பேரும் நம்ம என்ன சொல்லணும், விகிதமுறு எண் தான் சொல்லணும். ஸோ பை இதுதான் விகிதமுறா எண். நம்ம பையோட வேல்யூ வந்து நம்ம 3.14 பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய டெசிமல்ஸ் எல்லாமே மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு வரிசை முறை கிடையாது. அதனால் பை என்பது ஒரு விகிதமுறா எண். நம்ம கணக்குகள் செய்வதற்காக தான் பைக்கு வந்து 3.14ங்கிற மதிப்பு பயன்படுத்துகிறோமே தவிர பை என்பது ஒரு விகிதமுறா எண். சரிங்களா?
0.5 வந்து நமக்கு 5/10. இது ஒரு விகிதமுறை எண் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், பை என்பது ஒரு விகிதமுறா எண். 5 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 6 நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நபர்கள், நாட்கள், இது எதிர்மாறல் வினா. சரிங்களா? நபர்கள் வந்து அதிகமாச்சுன்னா நாட்கள் குறையும். ஒன்று அதிகமாகும் போது ஒன்று குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல். சரிங்களா? இப்போது நம்ம இதை எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போது நபர்கள், அது ஆட்கள், விநியோகம் நாட்கள். ஆட்கள் வந்து 5 ஆட்கள் வந்தால் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 12 நாட்கள் முடிப்பாங்க. இப்போ 6 ஆட்கள் வந்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இதுதான் இல்லைங்களா? இப்போ இது நம்ம இந்த கேட்டகரி ஆட்கள்ங்கிற கேட்டகரி இப்படி எழுதுங்க, நாட்கள் அப்படிங்கிற கேட்டகரி இப்படி எழுதுங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 12. அது கூட யார் இருக்காங்களோ அதை இங்கே எடுத்து எழுதிடுங்க, பெருக்கள். இப்போ இது வந்து பாருங்களேன், இது வந்து இப்போ என்னதுங்க? எதிர்மாறல். சரிங்களா? இந்த ஆட்கள் அதிகமானால் நாட்கள் என்ன ஆகும்னா குறையும். நிச்சயமாக இதை விட இது நம்பர் சின்ன நம்பராக தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விகிதத்தை நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த 5/6 அப்படியே எடுத்துடணும். இந்த வந்து அப்படியே பின்னமாக, பெருக்கு பின்னம் வந்து 5/6ன்னு நம்ம அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கணும், நேர்மாறலாக இருந்தால் தலைகளாக மாற்றி எடுக்கணும். அப்போ 1 6 ஈரார் 12, அப்போ 2 5 10. 10 நாட்கள் தான் இதனுடைய விடை. சார் இன்னொரு ஃபார்முலா கூட வச்சுக்கலாம். பாருங்க, m1 × d1 = m2 × d2. சரிங்களா? இது ஆட்களும் நாட்களும் வந்தால் இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ m1 அங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2 வேல்யூ பெருக்கியாங்க, 5 × 12. ரெண்டாவது 2 வேல்யூ என்ன இருக்குங்க? 6 × x. சரிங்களா? இங்கே பாருங்களேன், இது ரெண்டும் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அடிபட போகுது. நான் இப்படி அடிப்பேன், 1 6 6 ஈரார் 12. அப்போ I2 10. அப்போ x = 10. இங்கே பாருங்களேன், மேத்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான சாகசங்களையெல்லாம் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஓரளவு கவனமாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ராப்பர் மெத்தடில் போய்க்கோங்க. மேத்ஸில் வந்து ஷார்ட்கட்ஸுங்கிற முறையில் வந்து சிலதெல்லாம் நம்ம போனோம்னா, எனக்கு மேத்ஸ் நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ நீச்சல் அடிக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நீச்சல் தெரியாத நபர்னா ப்ராப்பராக நீச்சல் அடித்து வந்துடணும் இல்லைங்களா? அப்போ நீச்சல் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அதில் நிறைய மெத்தட், பட்டர்ஃப்ளை போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம என்ன செய்யணும்னா, கரெக்டாக தான் பிளான் பண்ணி கரெக்டாக நீச்சல் அடிச்சுக்கணும். அந்த மாதிரி மேத்ஸை பொறுத்தளவுக்கு அதே கான்செப்ட் தான். இதில் நல்ல பயிற்சி எடுத்தவங்க தான் அடுத்தடுத்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். பயிற்சி எடுக்கலை அப்படின்னா எது ட்ரெடிஷ்னல் மெத்தடோ அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் விகிதமுறைகளுக்குள் எது மிகப்பெரியது? இப்போ பாருங்கள், இது முக்கியமான ஒரு கேள்வி. இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 17/24 -13/16 -7/8 -31/32. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதும் பொழுது இது எல்லாமே காமனாக வந்து பகுதி வந்து வேறு வேறையாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பொது பகுதி இருக்கான்னு பார்க்குறதுக்கு பெரிய நம்பருடைய மடங்குகளை சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வந்து அதில் ஜாயின் பண்ணுச்சுன்னா அது பெரிய நம்பர், அந்த நம்பருக்கு நம்ம மாற்ற முடியும். 24க்கு அடுத்த நம்பர் 48. அதில் வந்து 16 ஜாயின் பண்ணும், 8 ஜாயின் பண்ணும், ஆனால் 32 ஜாயின் பண்ணாது. ஸோ அடுத்து 48க்கு அப்புறமா நம்ம வந்து 72 போகலாம். 72ல் அந்த 32 வந்து ஜாயின் பண்ணாது, 16 ஜாயின் பண்ணாது. சரிங்களா? அடுத்து நம்ம நம்பர் 96க்கு போயிடலாம். 24ஓட 4வது மல்டிபிள் 96 போகும்போது பாருங்களேன், 6 16 96, 12 8 96, 32 3 96. ஸோ 96ல் வந்து மீட் பண்ணுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? 96 கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ இதை 96 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4ஆல் பெருக்கணும். ஸோ அதே 4ஆல் மேலே பெருக்கணும். இதை 96 மாற்றணும்னா 6ஆல் பெருக்கணும். ஸோ அதே 6ஆல் மேலே பெருக்கணும். இதை 96 மாற்றணும்னா 12ஆல் பெருக்கணும். ஸோ அதே 12ஆல் மேலே பெருக்கணும். இதை 96 மாற்றணும்னா 3ஆல் பெருக்கணும். அதே 3ஆல் மேலே பெருக்கணும். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கூடியது புது விகிதமுறு எண்கள். என்னென்ன எண்கள் கிடைச்சிருப்பாருங்க? -17 என்னங்க? -68/96. இது -78/96. 12 72, 13 78, 17 4 68. சரிங்களா? 12 84, -84/12 96. இது 93/96. சரிங்களா? இதெல்லாம் எவ்வளோ நம்ம போக முடியுதுன்னா, வாய்ப்பாடு நல்லா சரமாக தெரிஞ்சோம்னா இதெல்லாம் பண்ணலாம். இல்லை எனக்கு வாய்ப்பாடில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொரு நம்பரை எடுத்து பெருக்கி பார்த்து பொறுமையாக போடுங்க. சார் எனக்கு மேத்ஸ் கொஸ்டின் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதில் வர 30 கேள்வியை நான் எதிர்கொள்கிறது தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்கிறவங்க தயவு செஞ்சு மேத்ஸை பொறுமையாக பண்ணுங்கள். அதனால் சயின்ஸில் நான் வெளில கூப்பிட்டா இருப்பேன். மேத்ஸ் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னா மேத்ஸ் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துருக்கங்க.
சார் மேத்ஸ் எங்களுக்கு சூப்பராக பண்ணிக்குவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க மேத்ஸை பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கிக்கோங்க. நமக்கு எந்த பாடத்தில் நமக்கு லேக் ஆகிருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும், உண்மையாகவே நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சியை நம்ம மாற்றிக்கணும். இதில் வந்து என்னென்னா மொத்தம் 150க்கு நம்ம அவங்க என்ன மதிப்பெண் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மதிப்பெண் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம எந்த பாடத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்குள்ள வந்து நமக்கு இன்னும் வந்து 10ஆம் இருக்குது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த நேரத்தில் நம்ம சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து எது மிகப்பெரியது அப்படின்னா மைனஸில் 93 பெருசுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மைனஸை பொறுத்தளவுக்கு எது சிறுசாக இருக்குதோ அதுதான் பெருசு. சரிங்களா? மைனஸில் வந்து எந்த எண் வந்து சிறிய எண்ணாக இருக்கோ அதுதான் பெரியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாருக்கு கடன் கம்மியாக இருக்கோ அவன் தான் பணக்காரன், கடன் அதிகமாக இருக்கணும் பணக்காரன் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இதுதான் மிகப்பெரிய எண். அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க? எது மிகப்பெரியது? -17/24 இதுதான் மிகப்பெரிய எண். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி விகிதத்தை காண்க. இது ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின், வேறு வழியே இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சதுனா தான் இது செய்ய முடியும், ஈஸியாக இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா அசல் கூட அந்த வட்டி வீதம் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் வேணும்னா அசல் கூட அந்த வட்டி வீதத்தை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஸ் தான் வேணும் இல்லைங்களா. டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க, 20ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அசலும் வந்து கொடுத்துட்றாங்க, 8000 கொடுத்துட்றாங்க. இந்த ஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஐ வந்து என்னதுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். R/100 த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஐ தான் R/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த 0 கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 2/800 ஈக்குவல் டு R²/100 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 0 4 0 மாறும். இந்த பக்கம் 2 0 இந்த பக்கம் 2 0 அடிச்சு விட்டலாம். இந்த 100 இந்த பக்கம் வந்தால் 200/8ன்னு வரும். அப்போ R², 200 8ஆல் டிவைட் பண்ண எவ்வளோங்க? 25. 25 8 200 வருது. சரிங்களா? ஓகே, இப்போ R² ஈக்குவல் டு 25 அப்படின்னா R என்னங்க? R வந்து 5, 5%. R வந்து 5%. அப்போ 5%ங்கிறது தான் சரியான விடை. 5% அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்து பகுதியை வந்து 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க. சரிங்களா? இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பின்னம்னா நம்ம கொடுக்கப்பட்ட பின்னம் வந்து 3/5. 3/5 ஈக்குவல் டு மேலே வந்து தொகுதியை 50% அதிகரிக்கிறோம். அப்போ 100 + 50. பகுதி எவ்வளோ குறைக்கிறோம்? 20 குறைக்கிறோம். 100 - 20. அப்போ இது அப்படியே இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 150/80 3/5. இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 3 × 80/5 × 150. 0 0 கட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 3 3 5 3 15. அப்போ 8/25 இதுதான் ஆன்சர். 8/25 தான் ஆன்சர். இது டைரக்ட் மெத்தட்லையும் பண்ணலாம். இது வந்து ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மெத்தட். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் மெத்தடு. ஒரு பின்னம் கொடுத்துருக்குறாங்க, தொகுதியை வந்து குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்கிறாங்க, பகுதியை வந்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பின்னம் கொடுத்தாங்களோ அந்த பின்னத்தை முதல்ல எடுத்து இப்படி எழுதிக்கங்க. சரிங்களா? எதை 100 வந்து போட்டுக்கோங்க, பகுதியில் 100 போட்டுக்கோங்க. அதிகரித்து எழுதுங்க, குறைச்சான்னு எழுதி இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் ஒரு பின்னம் கிடைக்கும். அதுதான் அந்த அசல் பின்னம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு பில்லியன் என்பது என்ன? இது வந்து 6ஆம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி, ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பன்னாட்டு எண்முறையில் வந்து நமக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, லட்சம் கோடியெல்லாம் கிடையாது. அங்கே வந்து 1000க்கு அப்புறம் நேராக வந்து மில்லியனுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? மில்லியனுக்கு போயிடுவாங்க, மில்லியனுக்கு அப்புறமா பில்லியனுக்கு போயிடுவாங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து ஒரு மில்லியன் அப்படின்னா எவ்வளோங்க? ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி. சரி, அடுத்த கொஸ்டின்.
36 என்பது ஒரு வர்க்க எண்ணா, முக்கோண எண்ணா, சதுர எண்ணா, மேற்கூறிய அனைத்துமா? இப்போ நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம்? இது பார்க்கும்போது வர்க்க எண் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா? வர்க்க எண் அனைத்துமே வந்து சதுர எண் தான். சரி, 36 வந்து முக்கோண எண்ணா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. முக்கோண எண் வந்து ஃபஸ்ட்டு 1ங்க, அடுத்து வந்து இங்கே பாருங்க 3, அதுக்கப்புறம் பாருங்க இப்போ 1 3, இது 3 3 3 6, இதுக்கப்புறம் நம்பர் பாருங்க இப்போ 4 7 10. சரிங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை கூட்டிகிட்டு போகிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து 2. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் 3 ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் 4 ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் என்னங்க ஆட் பண்ணுவோம்? 5 ஆட் பண்ணுவோம். அப்போ 10 கூட 5 ஆட் பண்ணால் 15. அப்புறம் என்ன ஆட் பண்ணுவோம்? 6. அப்போ 21 வரும். 21 கூட 7 ஆட் பண்ணால் நமக்கு 28 வரும். 28 கூட 8 ஆட் பண்ணால் நமக்கு 36 வரும். ஸோ இதெல்லாம் முக்கோண எண்கள். இந்த 1 3 6 10, 10க்கு அப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ வருதுங்க? 15, 15க்கு அப்புறம் 21, 28, 36, இதெல்லாம் வந்து முக்கோண எண்கள். ஸோ 36 நம்பர் வந்து முக்கோண எண்ணாகவும் வரும். அப்போ நமக்கு எது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு? அப்போ 36 என்பது மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் மிகச் சரியான விடை. மேற்கூறிய அனைத்தும். சரிங்களா? 36 என்பது மேற்கூறிய அனைத்தில் நம்ம எழுதணும். இது வந்து 5ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. இது எங்கே இருக்குங்க? 5ஆம் புக்கில் இருக்குது இந்த கொஷின். அடுத்து W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஜஸ்ட் இயற்கணியத்தில் ஒரு ஸ்டார்டிங் லெவலில் கூடிய கொஷின். ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாட்கள் இருக்கும். W வாரங்கள் அப்படின்னா Wங்கிறது உங்களுக்கு எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்களேன், W அப்படின்னா ஒரு வாரம்னா 1 × 7 நாள். W = 2 அப்படின்னா 2 × 7 நாள். நீங்கள் டபிள்யூவாகவே வச்சுக்கோங்க, அது என்னென்ன தெரியாது. என்ன செய்கிறீங்க? W × 7 நாள் எத்தனைன்னு தெரியாது. அப்போ என்ன ஆன்சர்? 7W. அப்போ 7W எங்கே இருக்குது? கீழே இருக்க ஆன்சர் பாருங்கள். 7W அப்படிங்கிறது தான் சரியான விடை. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஒரு வாரத்தில் கூடிய நாட்களின் எண்ணிக்கை வந்து நம்ம என்ன செய்யணும்? எத்தனை வாரம் அந்த பெருக்கிறோம். 7ஆல் அதை பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. அடுத்து, பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம்? சரிங்களா? பாருங்க, விகித சமம். இப்போ விகித சமத்தோட பண்பு என்னன்னு பாருங்க. இப்போ 3:5 = 6:11. இப்போ விகித சமத்தோட பண்பு என்ன தெரியுங்களா? அந்த கோடி உறுப்பில் பெருக்கி பாருங்க, நடு உறுப்பில் பெருக்கி பாருங்க. 11 3 எவ்வளவுங்க? 33. 5000 எவ்வளவு? 30. அப்போ இது விகித சமம் அல்ல. இது விகித சமம் அல்ல. அதே மாதிரி இங்கே பெருக்கி பாருங்க. 2 12, 9 3 27. அப்போ இது விகித சமம் அல்ல. இங்கே பெருக்கி பாருங்க. 2 25 50, 5 10 50. அப்போ இதுதான் விகித சமம். இதுதான் ஆன்சர். ஸோ விகித சமத்தை நம்ம செக் பண்ணோம்னா அதோட கடைசி உறுப்பில் பெருக்கி பார்க்கணும், நடு உறுப்பில் பெருக்கி பார்க்கணும். அது ரெண்டு சமமாக வந்தால் தான் அது விகித சமம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு பொருளின் விலையானது 20% உயர்த்தப்பட்டு பின்னர் 20% குறைக்கப்பட்டால் அந்த பொருளின் தப்பு 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 அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணுற நீ? இதை பாரு இது புத்துப்பாண்டியோட கோட்டனா? இது ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை 20% உயர்த்துவாங்களாமா, திரும்ப 20% குறைப்பாங்களாமா. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? அப்போ அந்த பொருள் அதே விலையில இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இங்கே தான் என்ன நடந்துக்குன்னு பாருங்கள். 20% அதிகரித்து 20% குறைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபாய்க்கு நீங்கள் கடையில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, 100 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க. அது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தள்ளுபடி செய்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா அதோட 20% கூட்டுறோம். அப்போ 100ஓட 20% எவ்வளவுங்க? 120. இப்போ நம்ம போய் அந்த கடையில் வந்து பொருளை வந்து விலைக்கு வாங்குகிறோம். இப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்க? அந்த பொருளை நமக்கு லெஸ் பண்ணி தர்றாங்க. இப்போ லெஸ் பண்ணி தந்தால் இப்போ எவ்வளோங்க? இப்போ 120ல் வந்து 20% எவ்வளோங்க? 120 20%. அப்போ 20/100 போட்டுக்கோங்க, 24 ரூபா. அப்போ 120ல் நம்ம 24 ரூபா கழிச்சா நமக்கு எவ்வளோ வருதுங்க? 96 ரூபா. அப்போ 100 ரூபா பொருள் எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 4% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பொருளின் விலையில் ஏற்படும் மாற்ற சதவீதம் என்ன? வெறும் 4% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கடைக்கு போனோன்னா 20% குறைச்சி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அடே, இதை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போய் வாங்கி ஏமாந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் வந்து பிஸ்னஸோட டெக்னிக்கு, வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த பொருள் 100 ரூபாய்க்கு இருந்த பொருளை 120 ரூபாய்க்கு ஏற்றி வச்சுட்டு திரும்ப 20% குறைக்கிற மாதிரி குறைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் குறைஞ்சது 4% தான். சரிங்களா? அப்புறம் அடுத்து தொடர் தள்ளுபடின்னு வேறு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. தொடர் தள்ளுபடி தர்றோம் வாங்க அப்படிம்பாங்க.
நீ ஒரிஜினல் தள்ளுபடி கொடுத்துட்டு போப்பா, 40% தள்ளுபடிம்பாங்க, முதல்ல ஒரு 20% தள்ளுபடி, அப்புறம் ஒரு 20% தள்ளுபடிம்பாங்க. நம்ம நிறைய நினைப்போம், அதில் நமக்கு நிறைய லாஸ் இருக்குது. அதனால் கணக்கில் கரெக்டாக கவனமாக போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம தர்றோம், என்னன்னு கேட்டிங்கன்னா x²/100. இந்த மாதிரி ஒரே நம்பர் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா x²/100 பயன்படுத்தலாம். அதாவது 20², அப்போ 20 × 20/100. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம், 2 2 4. ஸோ 4% தான் நமக்கு இதோட ஆன்சர். இது மாதிரி 4% அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படின்னா குறைகிறது. 4% வந்து குறைகிறது. பொருளோட உண்மையான விலையிலிருந்து 4% என்ன ஆகுதுன்னா குறைகிறது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அது மையக்கோணம் 60 டிகிரி எனில் அந்த வில்லின் நீளம் காண்க. அடே, வட்டக்கோண பகுதினா என்னப்பா? அட ஒன்றுமே புரியலையே. அட வட்டக்கோண பகுதினா வேறு ஒன்றுமே இல்லைங்க, தேங்காய் பண்ணு தாங்க வட்டக்கோண பகுதி. நம்ம கடையில் முழு தேங்காய் பண்ணிலிருந்து நமக்கு வேணுங்கிற ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதாங்க வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியோட ஆரம் என்ன சொல்கிறாங்க? 21 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இதோட கோணம் என்ன சொல்கிறாங்க? 60 டிகிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க? வட்ட வில்லின் நீளம் கேட்குறாங்க. இந்த வில்லோட நீளம் கேட்குறாங்க. இந்த வில்லோட நீளம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க, θ/360 × 2/r. இந்த ஃபார்முலா படிக்கணுங்க, படித்தா தான் இது ஆன்சர் எழுத முடியும். அப்போ தீட்டாக்கு வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? அப்போ L = 60/360 × 2/r. 2 × 22/7 × r வந்து 21. இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ 1 7 7, 3 21, இங்கே 1 6 6, 6 36, 1 3 3, 2 3 6, 1 2 2 2. அட என்ன எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. கடைசியில் 22 மட்டும் தான்ப்பா இருக்குது. ஆமாம், அதுதான் விட. 22 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. இந்த மாதிரி அடிக்கும்போது கரணம் தவறினால் மரணம், கவனமாக அடிங்க. ஒரு 2 மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அங்கே 44 வேறு ஒன்று கொடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு நபர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பாங்க, மற்றொருவர் அதே வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஏனுங்க, இதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா தெரியுங்களா? xy/x + y. xy/x + y. அதாவது நம்ம எப்படின்னா டைரெக்டாக படிக்கிறது, ஒரு நபர் ஒரு நாள் செய்யும் வேலை 1/15, அவர் ஒரு நாள் செய்யும் வேலை 1/10. இது ரெண்டையும் கிராஸாக போட்டோம்னா 10 + 15/10 × 15. கடைசியில் வந்து இது வகுக்கும்போது இது என்ன ஆகுங்க? 10 × 15 மேலே போயிட்டு 10 + 15 கீழே தான் வரப்போகுது. சரிங்களா? இதைத்தான் நான் இங்கே ஃபார்முலா கொடுக்க போகிறோம், x × y/x + y. அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நம்ம அப்படியே ஃபார்முலா கொடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்களா? இது டைம் அண்ட் ஒர்க்குங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. டைம் அண்ட் ஒர்க், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரும். டைம் அண்ட் ஒர்க்கு இது முக்கியமான கான்செப்ட். நம்ம சிலபஸில் செக் பண்ணி பார்க்கணும். டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துக்குங்க. அப்போ x × y எவ்வளோங்க? 15 × 10. x + yனா 15 + 10. அப்போ எவ்வளோங்க? 150/25. இதை சுருக்கணுமா 6. அப்போ என்ன ஆன்சர் இருக்குது? 6 நாட்கள். சரிங்களா? 25 25, இதெல்லாம் நீங்கள் மெதுவாக சுருக்கிங்க. நம்ம வேகமாக போடுறோம். 5 25, 35 15 0, 4 5, 6 30. இப்படி தான் சுருக்கியிருக்கோம். சரிங்களா? இது என்ன படப்படம் அடிச்சுட்டு போகிறீங்க பார்க்கக்கூடாது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு சம்மாக எடுத்து பார்த்து பொறுமையாக உட்காந்து பாருங்கள். இது வந்து ஒரு காலம் மற்றும் வேலையில் நம்ம கொடுத்துருக்கோம்னா இது ஓரியன்டட் கணக்குகள்லாம் புக்கில் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், a - b. இது புக்கில் கூடிய டைரக்ட் கொஸ்டின் தான். a - b = 3 மற்றும் ab = 5, பிறகு a³ - b. பாருங்க, அவன் திரும்ப வந்துருச்சு பாருங்க. லாஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? a + b the whole square, a - b the whole square, a² - b square, x + a and x + b. 4 முற்றுமை சொன்னோம் 7th ஸ்டாண்டர்ட் லெவலில். இது 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் a + b the whole cube, a - b the whole cube வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த முற்றுமையோட அந்த தருவிக்கப்பட்ட முற்றுமை தான் அந்த a³ - b3. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த a - b the whole cube நம்ம என்னன்னு பாருங்க. அதாவது a³ - 3a² b + 3b² a - b3. இது நம்ம மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் நமக்கு தேவை என்னென்னா இந்த a³ - b3, இது 2 தான் தேவை. நம்ம அந்த a - b the whole cube நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், a³ இது ரெண்டுலேயுமே காமன் வந்து இந்த 3ab காமன், -3ab நம்ம வெளியே எடுப்போம். இப்போ a - b - b3. இதில் நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை பங்கீட்டு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா அது சரியாக வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இது ப்ளஸ்ஸாக வரும்.
இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் வரும், சரியாக இருக்குது. ஸோ அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இதுதான் நம்ம இந்த கணக்கில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த போர்ஷனை நம்ம அப்படியே இந்த பக்கம் அனுப்பிடுவோம். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா? ஓகே. அந்த இது மட்டும் தான் ப்ளஸ் ஆகும். இது உள்ள இருக்கிறது வந்து நமக்கு அப்படியே மைனஸ் வந்துடும். சரிங்களா? கவனிங்க. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்னா 3 கியூப், அப்போ 27 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி எவ்வளோங்க? ஏபி வந்து 5. ஏ மைனஸ் பி எவ்வளோங்க? ஏ மைனஸ் பி 3. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எவ்வளோ வருது பாருங்கள், 27 15 15 15 இன்ட்டு 3 45. அப்போ 27 ப்ளஸ் 45. அப்போ நம்ம கூட்டினா எவ்வளோ வருது? 72. இதுதான் ஆன்சரு. ஸோ 72 தான் ஆன்சர். பார்த்தீங்களா? இது வேறு வழி இல்லை. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு கொஷின். இப்போ நமக்கு டெட்டோட சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6th 7th 8th அப் டு 8th வரைக்கும் தான் அவங்க சிலபஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் 9th 10th லெவலுக்கு போகும்போது தெரியுது. ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து 8th வரைக்கும் இருக்கும். அதோட கோர் கான்செப்ட் எதாக இருந்தால் அதுதான் வந்து 9th 10th போகுங்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th புக்கில் கூடிய இந்த சம்மை நம்ம வந்து தெரிஞ்சு தான் வச்சுக்கணும், வழி இல்லை. ஏன்னா அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளை ஓரளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஸோ அது வந்து 8th புக்கில் கூடிய ஒரு கணக்கு தான் இது. ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136 சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஸோ பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு, அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3136. கேட்கக்கூடியது 4a. கவனிங்க, எந்த 2 நம்பர் பேருக்குன்னா 3136 வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது நீங்கள் வந்து நீள் வகுத்தல் முறையில் நம்ம வர்க்கமூலம் போடலாம், பகாக்காரணிப்படுத்தல் முறையில் வர்க்கமூலம் போடலாம், எப்படி வேணும் வர்க்கமூலம் போடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் பாருங்கள், எந்த 2 நம்பருக்கு நடுவில் பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு 50ஓட ஸ்கொயர், 60ஓட ஸ்கொயர். 50ஓட ஸ்கொயர் வந்து 2500, 60ஓட ஸ்கொயர் வந்து 3600. ஸோ இந்த 2 நம்பருக்கு பெட்வீனில் ஒரு நம்பர் தான். ஆனால் இது எதில் முடியுது? 6ல் முடியுது. அப்போ நமக்கு வந்து 4ஓட வர்க்கம் தான் 6ல் முடியும். ஸோ 6ஓட வர்க்கம் 6ல் முடியும். அந்த நம்பர் வந்து ஒன்று 54 இருக்கணும், இல்லைன்னா 56 இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த பெரிய நம்பரே பெருக்கி பார்க்குறேன். 56 பெருக்கி பார்க்குறேன். 56 × 56 பெருக்கி பாருங்கள். 6 36 6, மீதி 3, 6 33 33, 5 30 0, மீதி 3, 5 25 3 28. கூட்டுத்தொகை எவ்வளவுங்க? 3 6 1 3, 3136 சரியாக வருகிறது. அப்போ 56 தான் அந்த எண். அந்த எண் என்னங்க? 56. அப்போ 4a வேணும்னா 4 கூட அந்த 56 பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோங்க? 4 24 4, மீதி 2 4 22 22. ஸோ 224, சாரி 224 தான் அதோட ஆன்சர். 224 மீட்டர். சரிங்களா? ரொம்ப முக்கியங்க இது. பரப்பளவு கொடுத்து சுற்றளவு கேட்குறது. சார் பரப்பளவு கொடுத்து சம்டைம் அந்த சதுரத்தினுடைய பக்கம் மட்டும் என்னென்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும்? 56 நம்ம நிறுத்திக்கணும். அதேமாதிரி ஒரு கனசெவ்வகம் கொடுத்துருவாங்க. கனசதுரம் கொடுத்து அதோட கன அளவு கொடுத்து அதோட ஒரு பக்க அளவு என்னென்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கனமூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வர்க்கம் கணம்ங்கிற கருத்துக்களை கொண்டு வந்து வடிவங்களை பயன்படுத்த தெரியணும். இருபடிவான வடிவங்களையும் முப்பரிமாண வடிவங்களையும் அந்த 2 கருத்துக்களையும் கொண்டு வந்து பயன்படுத்த தெரியணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் என அழைக்கலாம். இது என்னங்க மேத்ஸுக்குள்ள மேத்ஸுக்குள்ள என்னங்க இங்கிலீஷ் வந்துச்சு திடீர்னு? இது வந்து நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே வரும். இதுக்கு என்ன துறை, அதுக்கு என்ன துறை? வைரஸ்களை பற்றி படிக்கிறது வைராலஜி, பாக்டீரியாக்களை பற்றி படிக்கிறது பாக்டீரியாலஜி, பூஞ்சைகளை பற்றி படிக்கிறது மைக்காலஜி, ஆல்ககளை பற்றி படிக்கிறது பைக்காலஜி. நம்ம மேத்ஸில் கடிகாரங்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா? ஹாராலஜி. குறித்து வச்சுக்கோங்க. கடிகாரங்களை பற்றி படிக்கிறது ஹாராலஜி என்று பெயர். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் இந்த பட விளக்கப்படத்தை வந்து ஆங்கிலத்தில் எப்படி குறிப்பிடலான்னு கேட்குறாங்க. பிக்டோ வேர்டில் பிக்டோகிராம், அதான் ஆன்சர். பிக்டோகிராம். சரிங்களா? பிக்டோகிராஸில் பிக்டோகிராஃப்ட் இல்லை, பிக்டோகிராம் அப்படிங்கிறது தான் பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் இவ்வாறு தான் குறிப்பார்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள நிமிட முள்ளின் முனை 1 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவை காண்க. 1 மணி நேரத்தில் அந்த நிமிட முள் எப்படி சுற்றும்? வட்டப்பாதையில் சுற்றி வரும். ஒரு ஆட்டை கொண்டு போய் நம்ம இடத்துல வந்து ஒரு மாடை வச்சுக்கலாம். மாடை வந்து ஒரு இடத்துல வந்து குச்சி வச்சு கட்டி வச்சிட்டோம்னா அந்த மாடு எப்படி மேய்ந்திருக்கும்? அது வட்டமாக மேய்ந்திருக்கும். அந்த நிமிடமுள் எப்படி பயணிக்கும்? வட்டமாக பயணிக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்க? வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2/r. 2/r ஃபார்முலா.
அப்போ இதில் வந்து 2 அப்படியே வச்சுக்கலாம். பையோட வேல்யூ வந்து 22/7. 6 தான் அந்த நிமிட முள்ளினுடைய நீளம். சரிங்களா? 6 தான் அந்த நிமிட முள்ளி நீளம். அதாவது 56 மில்லிமீட்டர். நம்ம சுருக்கணும்னா 1 7 7 8 7 56. ஸோ பெருக்க வேண்டிய எண்கள் 44 8 352 மில்லிமீட்டர். த ஆன்சர் இஸ் 352 மில்லிமீட்டர். 23வது கொஸ்டின் 2/40 + 2/40 என்பதன் மதிப்பு என்ன? என்னங்க 2/40 வரைக்குமா போட்டுட்டு இருக்கிறது, எப்போ கண்டுபிடிக்கிறது? அதுக்கே எக்ஸாம் டைம் முடிஞ்சது போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி பண்ண தேவையில்லை. நம்ம இதை ரொம்ப எளிமையாக பண்ணலாம். 2/40 + 2/40 அப்படின்னா ரெண்டுலேயுமே காமன் இந்த 2/40 வெளியே எடுப்போம். அப்போ இங்கே உள்ள என்ன இருக்கும்? 1. அங்கே என்ன இருக்கும்? 1. 1 + 1 இருக்கும். அப்போ 2/40 × 1 + 1 என்னங்க? 2. சரிங்களா? அதாவது 2/1. அடிமான 2 ஒரே மாதிரி இருக்கா? அடுக்க கூட்டணும். அப்போ 2/40 + 1 என்னங்க? 41. இதான் ஆன்சர். 2/41 தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2/40 + 2/40 என்பது என்ன? இது வந்து கணக்கில் வந்து நமக்கு அடுக்கு விதிகள்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் வைக்கப்படலாம். ஒன்று அடுக்கு விதிகள் டைரெக்டாக கேட்கப்படலாம், இல்லை அடுக்கு விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸை செட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வருவனவற்றில் எது லீப் ஆண்டு அல்ல? செம்ம கொஸ்டின் இது. இது வந்து ஜஸ்ட் புக்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு இதெல்லாம் எதுவெல்லாம் லீப் ஆண்டு, இதெல்லாம் லீப் ஆண்டு இல்லைன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் எது லீப் ஆண்டு அல்ல அப்படின்னா, இங்கே பாருங்கள், லீப் ஆண்டு சாதாரண ஆண்டாக இருந்தால் 84 4 மடங்கு லீப் ஆண்டு, 24 4 மடங்கு லீப் ஆண்டு. சார் இதுவும் வந்து லீப் ஆண்டு மாதிரி தான் தெரியுது, இதுவும் லீப் ஆண்டு மாதிரி தெரியுது. கன்ஃபியூஷன் வந்து நமக்கு இங்கே தான் வரப்போகுது. இந்த 1600 2100 இந்த கன்ஃபியூஷன் தான் வரப்போகுது. ஒன்று 1600 இல்லை 2100. இது இரண்டுமே 4 மடங்கில் வரும். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி 100 ஆண்டுகள் வரக்கூடியதை நூற்றாண்டுகளை நம்ம என்ன செய்யணும்னா 100 ஆண்டுகளை வந்து 400ஆல் வகுத்து பார்க்கணும். ஸோ 400ஆல் வகுத்து பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது 400ஆல் வகுத்து பார்த்தோம்னா இது 400ஆல் வகுப்படுகிறது. சரிங்களா? இது 400ஆல் முழுமையாக வகுப்படவில்லை. அப்போ இதுதான் லீப் ஆண்டு கிடையாது. அப்போ இதுதான் லீப் ஆண்டு இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, லீப் ஆண்டில் வந்து நமக்கு வந்து 365 நாட்களில் சுற்றுது. அந்த கால் நாளை சரி செய்யும்போது அது கால் நாள் கூட எக்ஸாக்டாக கால் நாள் கிடையாது, கால் நாளோட குறைவாக இருக்கிறனால நம்ம அந்த கால் நாளாக போட்டு 4 வருஷத்துக்கு ஒரு முறை சரி செஞ்சுட்டே வரோம். அப்படி நம்ம சரி செய்கிறோம் இல்லைங்களா? அந்த கால் நாள் குறைவாக இருக்கிறத நம்ம கால் நாளாக கன்வெர்ட் பண்ணி சரி செய்கிறோம் இல்லையா? அந்த கன்வர்ஷனை சரி செய்யறதுக்காக 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை வந்து குறைப்பாங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் லீப் ஆண்டை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண ஆண்டாக இருந்தால் 4 வகுக்க வேண்டும். 100 ஆண்டுகளாக இருந்தால் அதை 400ஆல் வகுத்து பார்த்தா தான் நம்ம லீப் ஆண்டா இல்லையான்னு செக் பண்ண முடியும். சரிங்களா? அந்த 400 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் அந்த டயத்தை கரெக்ட் பண்ணுவாங்க. அது விஷயம். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? இங்கே பாருங்கள், இந்த 51 63 எடுத்து எழுதி பாருங்கள். இது வந்து 3ஆம் வாய்ப்பால் வரும். 17 × 3 51, 21 × 3 இது 3ஆல் வகுப்படும். இந்த 2 நம்பர் 3ஆல் வகுப்படும். இந்த 2 நம்பர் பாருங்கள், 52 91, இது 13ஆல் வகுப்படுது. 4 13, இது 7 13 91 வகுப்படுது. அப்போ இதுவும் வந்து சார்பகா எண்கள் அல்ல. இந்த 71 81 பாருங்கள், இந்த 71 வந்து பகா எண். அப்போ நிச்சயமாக இந்த 2 எண்களும் ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும், வேறு வகுத்திகள் அதுக்கு இருக்காது. இந்த 81 99 எடுத்து பாருங்கள், 9ஆம் வாய்ப்பால் வரும். 9 9 81, 11 9 99. இங்கே பாருங்கள், எந்த 2 எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி 1 இருக்குதோ அதுதான் வந்து சார்பகா எண்கள். அதுதான் வந்து சார்பகா எண்கள். எந்த 2 எண்களுக்கு 1 வகுத்தியாக இருக்கிறதோ அந்த எண் தான் சார்பகா எண்கள். ஸோ 71, 81 என்பது தான் சார்பகா எண்கள். மிக முக்கியமான கான்செப்ட். 2 பகா எண்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 2 எண்களுடைய மீப்பெரு பொது வகுத்தி 1 என்றால் அது சார்பகா எண்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வருவற்றில் எது முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க இயலாது? பாருங்கள், முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி, அதே மாதிரி 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது 2 முக்கோணத்தினுடைய மிக முக்கியமான பண்புகள். நம்ம ஆல்ரெடி அந்த முதல் பண்பை நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நேற்றே பார்த்தோம். இப்போ இந்த பண்பு பாருங்களேன், 2 பக்கத்தை கூட்டினோம்னா 3வது பக்கத்தை விட அது அதிகமாக இருக்கணும். சமமாக இருந்தாலும் முக்கோணத்தை அமைக்க முடியாது. இது முக்கோணத்தினுடைய சமனின்மை பண்பு, இந்த பண்பு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8 6 14 இதை விட அதிகமாக இருக்குது. 6 4 10 இதை விட அதிகமாக இருக்குது. 8 4 12 6 விட அதிகமாக இருக்குது. இது ப்ராப்ளம் கிடையாது. இது பாருங்களேன், 10 8 18 5 விட அதிகமாக இருக்குது. 5 8 13 10 விட அதிகமாக இருக்குது.
10, 5, 15 8 விட அதிகமாக இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீங்கள் இதெல்லாமே வெரிஃபை பண்ண தேவையே இல்லை. இங்கே மட்டும் பாருங்களேன், 5 நாள் கூட்டினா எவ்வளோ இருக்குங்க? 9க்கு ஈக்குவலாக இருக்கா? சமமாக இருந்தாலும் முக்கோணத்தை அமைக்க முடியாது. இது பாருங்களேன், இது மூன்றுமே ஒரே மாதிரி இருக்குது. இன்னும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, தசம் என்ன இருக்குது, இதுதான் வந்து முக்கோணத்தின் பக்கமாக இருக்கா இயலாதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து பாருங்களேன், மூன்றுமே சம அளவை உடையது. இது சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கங்கள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான். சரிங்களா? இது ஜஸ்ட் ஈஸி கொஷின். பாருங்களேன், டெட் ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் தான் ஆங்காங்கே நமக்கு கேட்கப்பட போகுது. நம்ம அதை கவனமாக எழுதிட்டாலே சூப்பராக பாஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு வந்துடலாம். ஓகே, அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றிற்கு பொருத்தமான இயற்கணித கோவை எது? இதெல்லாம் ஜஸ்ட் ஈஸி கொஷின், போகிற போக்கில் அடிச்சு விட்ற கொஷின். இங்கே பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதல், எக்ஸை கூட ஒய்யை கூட்டிக்கணும். 3 மடங்கு அப்படின்னா 3, இது 2 கூட்டினது கூட தான் அந்த 3 பெருக்கணும். நீங்கள் எக்ஸு கூடயோ ஒய்யு கூடயோ தனியாக போய் 3 பெருக்கக்கூடாது. இது 2 கூட்டினதுக்கு அப்புறமா வர்ற விடை கூட தான் 3 பெருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூடிய ஆப்ஷன் பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே எக்ஸ் கூட பெருக்கியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 3 × x + y இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்வட்டத்தின் சுற்றளவு என்ன? இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம். கால்வட்டத்தினுடைய சுற்றளவு இதெல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? கால் வட்டம், அரை வட்டம் எல்லாமே ஒரு முறை பார்த்துடலாம். ஒரு வட்டம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு தெரியும், வட்டம் அப்படின்னாலே இதோடைய சுற்றளவு 2πr. இதை சுற்றி வந்தோம்னா, இங்கேருந்து முழு சுற்றி வந்தோம்னா 2πr. சரிங்களா? இதே வந்து எனக்கு முழு சுற்று வேணாம், ஒரு அரை சுற்றளவு தான் இருக்கிறது, அப்போ இது முழுசாக சுற்றி வந்தால் 2πr, இந்த பாதியை சுற்றினோம்னா πr. சரிங்களா? அப்போது இந்த பக்கம் ஒரு ஆரம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஆரம் இருக்கும். இங்கே சுற்றி வரும்போது தான் நம்ம வட்ட விலம் மட்டும் கணக்கு எடுக்கணும். அரை வட்டத்தினுடைய சுற்றளவு பாருங்களேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இப்படி போகிறோம். அப்போ இது πr, திரும்பி இங்கே வரோம் ஒரு 6, இங்கே வரோம் ஒரு 6. அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு πr + 2r அலகுகள். அதில் எது காமன்? r காமன். அப்போ π + 2 × r கூட நம்ம என்ன செய்யலாம்? இதை நம்ம எழுதலாம். சரி, இதுவே இப்போ கால் வட்டம்னு பாருங்களேன். இப்போ கால் வட்டம், அப்போ அந்த கால் வட்டத்தினுடைய வட்டவில் என்ன? இதில் பாதி தானே வருது. இந்த 2πrல பாதி தான் இங்கே வந்துச்சு. அப்போ இதில் பாதி தான் அங்கே வருதுன்னா, அப்போ இந்த வட்டவில் என்னங்க? πr/2. அப்போ இங்கே ஒரு ஆரம், இங்கே ஒரு ஆரம் இருக்குங்களா? அப்போ இதை கூட்டுங்க, πr/2 + 2r. ரெண்டுலேயுமே காமன் என்ன? r காமன். அந்த ஆரை வெளியே எடுத்துருங்க. π/2 + 2 × r. இதான் கால் வட்டத்தின் சுற்றளவு. அப்போ π/2 + 2 × r இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு, கால் வட்டத்தின் சுற்றளவு பார்த்துக்கணும். 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. சரி, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ × b × h சொல்கிறோம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இருக்குது, 8th புக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், √3/4a². இதுதான் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாங்க. அப்போ √3/4 × a². a எவ்வளவுங்க? 4. ஸ்கொயர் அப்படின்னா 4 × 4, 2 வாட்டி எழுதிக்கணும். ஒரு நாள் அடி விட்டு போயிடும். மீதி நமக்கு என்னங்க? 4√3 இஸ் த ஆன்சர். 4√3 எங்கே இருக்குது? இதுதான் ஆன்சர். 4√3 சதுர சென்டிமீட்டர், இதுதான் ஆன்சர். ஸோ 29 கொஸ்டின் முடிஞ்சது. 30வது கொஸ்டின், இந்த லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 m² n³ சதுர அலகுகள் மற்றும் நீளம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு தான். L × b, நீளம் × அகலம் தான். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பரப்பளவு தான் 48 m² n³ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? நீளம் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 mn² நீளம் கொடுத்துருக்காங்க. அகலம் தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ b = 48 m² n³ இது வகுத்தலுக்கு வந்துடும் 8 mn². அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு m அடிபட்டு பேர் மீளம் மேலே வந்து இன்னொரு m இருக்குங்களா? 2 n இன்னொரு n இருக்குங்களா? அப்போ என்னங்க ஆன்சரு? இங்கே 8 அடி, 1 8 6 8 48. அப்போ 6 mn இதுதான் ஆன்சர். ஓ, பாருங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணுறக்கா கீழே பாருங்கள், 6 m² n² கொடுத்துருப்பாங்க. இதை பெரிய இப்போ விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்டர்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேத்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை பெரிய தலைவலியாக இருக்கும். நம்ம வந்து கொஸ்டின் முழுவதும் முடிக்காமல் ஆன்சரை வந்து நேரடியாக பார்க்காதீங்க. எந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதில் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. நிறைய கொஸ்டின் ஆன்சர்லேருந்து நம்ம போகலாங்கிற மாதிரி கொஸ்டினை மட்டும், ஆன்சரை மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணால் போதும்.
சரிங்களா? இப்போது அடுத்து ஓகே, இப்போ வந்து நம்ம எண்டு வந்துட்டோம். இதனுடைய ஆரம்பத்தில் வந்து நட்பெண்களை பற்றி சொல்லியிருப்போம். 220 மற்றும் 284 இந்த 2 எண்களையும் நட்பெண்கள் சொல்கிறோம். ஏன்னா அதோட வகுத்தியல் அந்த நம்பர் தவிர கூட்டி பார்த்தோம்னா 2 சமமாக வருது அப்படிங்கிறத நட்பெண்கள் சொன்னோம். இப்போது கணிதமேதை ராமானுஜம் அவர்களை பற்றிய ஒரு சின்ன கருத்தோடு நம்ம இதை வந்து முடிக்கிறோம். இதோடு கொண்டு வந்து நம்ம சைக்காலஜியை தொடர்புபடுத்த போகிறோம். கணிதமேதை ராமானுஜம் அவர்கள் வந்து அவர் நிறைய கணித கருத்துக்கள் வந்து அவருடைய கனவுல தான் அவருக்கு ஆன்சர் கிடைச்சதா வந்து அவர் சொல்லியிருப்பார். அவர் நிறைய ப்ராப்ளம் வந்து அவருடைய அந்த பிரச்சனையில் வந்து யோசிச்சுட்டே தூங்குவார். அது வந்து அப்புறம் அவர் கனவுல தான் அது வந்து ஆன்சர் அவருடைய குலதெய்வம் வாயிலாக தான் அந்த ஆன்சர் வந்தது. அப்படிங்கும்போது உட்காட்சி வழி கற்றல், சரிங்களா? அது வந்து கோலர் இல்லைங்களா? கோலர் தான் உட்காட்சி வழி கற்றல் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குரங்கை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடுவாங்க, வெளியில் வந்து அதுக்கான உணவு வச்சுருப்பாங்க. 2 குச்சி உள்ளே இருக்கும். அந்த குச்சி ஒரு குச்சி எடுத்து வைக்கும்போது அதுக்கு எட்டாது. திரும்ப இன்னொரு குச்சி அது கூட சேர்த்து வைக்கும் பொழுது அந்த உணவு வந்து அதுக்கு எட்டும். தன்னுடைய உட்காட்சி வாயிலாக கற்றல், அதுதான் வந்து கணிதமேதை ராமானுஜம் அவர்களுக்கு நிகழ்ந்ததை நம் உளவியல்லையும் நம்ம படிக்கிறோம். மிக சிறப்பாக நம்ம அந்த தேர்வை நம்ம எழுத போகிறோம், சரிங்களா? அப்போ இது வந்து மார்க் டெஸ்ட் 2 வந்து முடிச்சிருக்கோம். 2 மார்க் டெஸ்ட்டில் ஏறத்தாழ ஒரு 60 கொஸ்டின் என்ன மாதிரியான வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் கண்டினியூவாக நம்ம மார்க் டெஸ்ட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கான்செப்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இடையில வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்ல போகிறோம். அப்புறம் அதே மாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணித மேதைகள், நம்ம 8 வரைக்கும் படித்தாலே ஓகே. இப்போ நேற்று பார்க்கும்பொழுது கணித மேதைகள் சொல்லும்போது அல்குவாரிஸ்மி அவர் வந்து எண்கள் பற்றி இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது டயோபாண்டஸ் வந்து இயற்கணிதத்தின் தந்தைன்னு சொன்னோம். அவர் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு, இயற்கணிதத்தின் தந்தை வந்து டயோபாண்டஸ், நவீன இயற்கணித தந்தை வந்து அல்குவாரிஸ்மி. அல்குவாரிஸ்மி தான் வந்து நவீன இயற்கணிதத்தின் தந்தை. அதே மாதிரி பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததுலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது பூஜ்ஜியத்தை வந்து முதல்ல பாபிலோனியர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் வந்து மாயன் கேலண்டரில் கூட வந்து பயன்படுத்தினா அவங்களாம் வந்து அந்த இடத்த வந்து வெறும் கேப்பாக விட்டு படிச்சிருக்காங்க. அங்கே வந்து நம்பர் எதுவும் ஃபில் பண்ணலை. அப்புறம் பூஜ்ஜியங்கிற அந்த ஒரு கோட்பாட்டை, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியவர் தான் ஆரியப்பட்டார். அவர் வந்து ஏறத்தாழ 5ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம அவர் இருந்தார். அதற்கு பின்னாடி 7ஆம் நூற்றாண்டில் வந்த பிரம்மகுப்தர் தான் அந்த பூஜ்ஜியத்துக்கான வடிவத்தை கொடுத்து அந்த பூஜ்ஜியத்தை வந்து பெருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பூஜ்ஜியத்துக்கான முழு கணித கோட்பாட்டை விளக்கியவர் யார் என்று கேட்டாலும் பிரம்மகுப்தர், சரிங்களா? நன்றி. மிக சிறப்பாக மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேத்ஸ் மீன்ஸ் ப்ராக்டிஸ் தான். கவனமும் பயிற்சியும் கணிதத்தின் 2 கண்கள். மீண்டும் அடுத்த மார்க் டெஸ்ட் 3ல் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.